நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருந்தா உங்களை தாக்குனவங்களே இல்ல, உங்களையே போலீஸ் கைது பண்ணுனா எப்படி இருக்கும்? நம்ப முடியலையா? ஆனா இதுதான் எகிப்துல நடந்திருக்கு. எகிப்தின் தல்லல் கிப்லியா கிராமத்துல 4 கிறிஸ்தவர்களுக்கு நிஜமாவே நடந்த இந்த சம்பவம் பலரின் மனசை உலுக்கி இருக்கு. ஒரு கோப்டிக் வழிபாட்டு தலத்தை ஒரு கும்பல் சூழ்ந்து கல்லை வீசி கலகம் பண்ணியிருக்காங்க. இதனால் அங்கிருந்த விசுவாசிகளுக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு. அங்க வந்து போலீஸ் நிலைமையை கட்டுப்படுத்தினாங்க. ஆனா தாக்குதல் நடத்தினவங்களை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட 4 கிறிஸ்தவர்களையே கைது பண்ணிட்டாங்க. கொடுமை இதோட முடியல. தங்களை தாக்கின கும்பல் மேல போட்டிருந்த எல்லா வழக்கையும் வாபஸ் வாங்கணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டுச்சு. எல்லா வழக்கையும் வாபஸ் வாங்கின பிறகுதான் விடுவிக்கவே பட்டாங்க. இந்த சம்பவம் அங்க இருக்கிற விசுவாசிகள் பல வருஷமா பட்ட கஷ்டத்தை காட்டுது. அந்த கிராமத்துல பல வருஷமா அவங்களுக்குன்னு ஒரு சர்ச் இல்லாததால ரகசியமா வீடுகள்ல மாத்தி மாத்தி ஜெபம் பண்ணியிருக்காங்க. கடைசி அதிகாரிகளோட அனுமதியோட ஒரு இடத்தை வழிபாட்டு தலமா மாத்தினாங்க. ஆனா அதுக்கப்புறமும் அவங்க தாக்கப்படுறாங்க. இது ஒன்றும் தனிப்பட்ட சம்பவம் கிடையாது. எகிப்து மக்கள் தொகையில 10% கிறிஸ்தவர்கள், அதுலயும் பெரும்பாலானவங்க பழமையான கோப்டிக் திருச்சபையை சேர்ந்தவங்க. இவ்வளவு நீண்ட வரலாறு இருந்தாலும் இன்னைக்கு அவங்க திட்டமிட்ட நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. அங்க ஈஸ்டருக்கு கூட அரசு விடுமுறை கிடையாது. ஞாயிறு வழிபாட்டுக்கு லீவ் எடுத்தா சம்பளம் கட்டாகும். மாணவர்கள் மார்க் குறையும், இல்லைன்னா வேலை இடத்துல விரோதத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு நடுவிலையும் எகிப்தோட கிறிஸ்தவ சமூகம் தங்களோட விசுவாசத்தை இன்னும் உறுதியா பிடிச்சிட்டு இருக்காங்க. கர்த்தராகிய இயேசுவே எகிப்தில் உள்ள கிறிஸ்தவர்களின் நீதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் மனதிடத்திற்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம். ஆமென். Explore the Art Connect app's news section now